உமக்கு ஒப்பானவன் இல்லை. நீரே பெரியவர். உமது நாமமே வல்லமையில் பெரியது. உமது நாமமே வல்லமையில் பெரியது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா நாளும் நாங்க செய்தி கேட்கிறோம் பாஸ்டர், எல்லா நாளும் போலதானே இன்னைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்காதீங்க. போன வாரத்தை விடவும் இந்த வாரத்துல கர்த்தர் வல்லமையான காரியங்களை செய்வார். ஆமென். உங்களை கொண்டே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமென். இந்த வசனத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது, கர்த்தாவே உமக்கு ஒப்பானவன் இல்லை. ஆமென். அல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற ஆண்டவரை போல வல்லமையுடைய தேவன் வேற ஒருவரும் இந்த உலகத்தில் இல்லை. நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையில் பெரியவர். ஆமென். அவருக்கு நிகரானவர் இந்த உலகத்தில் வேற யாரும் இல்லை. ஆமென். அல்லேலூயா. அந்த வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, கர்த்தாவே உமக்கு ஒப்பானவன் இல்லை. சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, கர்த்தாவே உமக்கு ஒப்பானவன் இல்லை. செய்வனைக்காக பில்லி சூனியத்துக்காக வேற எங்கேயும் போக வேண்டிய தேவை இல்லை. கர்த்தரை விட இந்த உலகத்துல பெரிய தெய்வம் வேற யாரும் இல்லை. ஆமென். அதை நீங்க நம்பணும். உங்க இருதயத்துல நீங்க நம்பணும். இயேசுவை இருதயத்துல விசுவாசிக்கணும். இயேசு என் இருதயத்தில் வாழ்கிறார். சொல்லுங்க, இயேசு என் இருதயத்தில் வாழ்கிறார். இயேசு என் இருதயத்தில் வாழ்கிறார். அவருக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை. சொல்லுங்கம்மா, அவருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. ஆமென். சொல்லுங்க, இயேசுவுக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. கர்த்தாவே உமக்கு ஒப்பானவன் யாரும் இல்லை. ஆமென். அல்லேலூயா. அவருடைய உமது நாமமே வல்லமையில் பெரியது. அல்லேலூயா. இயேசுன்னு சொன்னாலே அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. இயேசுன்னு சொன்னாலே அற்புதம் நடக்கும். சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு அற்புதத்தின் வேலையாய் கர்த்தர் மாற்றி தருவாராக. அப்படியே வல்லமை உங்க மேல இறங்குகிற ஒரு வேலையாய் மாறட்டும். அப்படியே மகிமை உங்க மேல இறங்குகிற ஒரு வேலையாய் மாறட்டும். அதுக்கு நீங்க உங்களை பரிசுத்தப்படுத்தி அர்ப்பணித்து ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுடைய காதுகளில கேட்டு இருதயங்களில் இந்த வார்த்தைகள் வேலை செய்யும் போது கர்த்தருடைய வல்லமை உங்களுக்குள் கிரியை செய்யும். ஆமென். அல்லேலூயா. அதே அதிகாரத்தில் 10வது வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, கர்த்தரோ மெய்யான தெய்வம். ஆமென் சொல்லுங்க. அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. இப்படி ஒரு ஆண்டவரை வச்சுட்டு நம்ம எல்லாம் படுற பாட பார்த்தா, ஹலோ, இவ்வளவு பெரிய ஒரு ஆண்டவரை வச்சுட்டு நம்ம படுற பாட பார்த்தோம்னா ரொம்ப வேதனையா இருக்குது. அப்படிதானே? ஏன்னு தெரியுமா? நமக்கு எப்பவுமே பழகி போச்சு. கடையில் போய் டீ தாங்கன்னா டீயை வாங்கி குடிச்சிருவோம். அடுத்தவங்க தந்தே அடுத்தவங்க தொட்டு சுகமாக்கியே யாராவது என் மேல கையை வச்சு ஜெபம் பண்ண மாட்டாங்களா? யாராவது என்ன சுகப்படுத்த மாட்டாங்களானே நம்ம புத்தி என்ன செய்துட்டு மாறிட்டு. நீங்க ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் அற்புதம் செய்வார். அதே இயேசுனுடைய வல்லமை தான் உங்களுக்குள்ள இருக்குது. ஆமென். நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை நீங்க என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். உண்மையில நான் சொல்றேன், என் பாதை எல்லாம் அடைப்பட்டது. என்னுடைய வழிகள் எல்லாம் அடைக்கப்பட்டது. போறதுக்கு பாதையே தெரியல. ஐயோ என்ன செய்வது அப்படின்னு நான் ஏங்கின நேரம் கர்த்தரை நோக்கி கண்ணீர் வடித்தேன். அவர் என் பாதைகளை எல்லாம் திறந்து நான் நம்புவதற்கும் நான் நினைப்பதற்கும் மேலான காரியங்கள் அவர் செய்தார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அதை உரிமையா ருசித்து நான் உங்ககிட்ட சொல்றேன். ஆமென். அல்ல கூடயும் இன்னொருவரை காப்பாற்றக்கூடிய கிருபையை கர்த்தர் தந்தார். ஆமென். அல்லேலூயா. ஒருவேளை நீங்க வேதனையோட வந்திருக்கலாம். என்னெல்லாம் இனி யாராலையும் காப்பாற்ற முடியாது, என் வாழ்க்கை முடிஞ்சு போயிரும் போல இருக்கு. என்ன பாஸ்டர் நீங்க சொல்றீங்க? என்ன இந்த பிரச்சனையிலிருந்து காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லை, யாராலையும் முடியாது. உங்க உள் மனசு சொல்லும், இல்லை
அவ்வளவுதான், முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி நீங்க வேதனையோட வந்திருக்கிறீங்களா? வேத வசனம் சொல்லுது, கர்த்தாவே உமக்கு ஒப்பானவன் இல்லை. கர்த்தரை விட தெய்வம் வேற இந்த உலகத்துல இல்லை. ஆமென். அவருடைய வல்லமையை விட இந்த உலகத்துல வேற ஒண்ணுமே இல்லை. ஆமென். அவரை மட்டும் நீங்க பார்த்துட்டீங்கன்னா, நான் சொல்லுவேன் அதான், அவருடைய பிரசன்னத்தை மட்டும் நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா, அவருடைய வல்லமையை நீங்க அனுபவிச்சிட்டீங்கன்னா, எதுவுமே உங்களுக்கு குறுக்க நிற்காதுங்க. உங்களுக்கு எல்லாம் உங்க அடைப்பு, உங்க கண்கள் இருண்டு போய் வந்திருக்கிறீங்களா? வேதனையோட நீங்க வந்திருக்கிறீங்களா? துக்கத்தோட நீங்க வந்திருக்கிறீங்களா? பாதைகளை கத்த தரப்பார். உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாறுதல் இன்னைக்கு கத்த தர விரும்புகிறார்.